மாறிதான் படிக்காத கிராமத்து பொண்ணு. பூஜை விரதம் பரிகாரம்னு எப்ப பாரு வீட்டை கோவில் மாதிரி வச்சிருப்பான்னு இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னமாச்சு? அநியாயமா அல்ப ஆயுசுல அவ போய் சேர்ந்துட்டாளே. ஆமா ஆமா, மாரிய கொலை பண்ணவங்கள கூட அந்த கடவுள் இன்னும் காட்டி கொடுக்கலையே. ஐயோ, தெரியாம வாய விட்டுட்டேன். ஐயோ, ரூம்குள்ள கூட்டு போய் என்ன மிதி மிதிக்க போகுதுன்னு தெரியலையே. ப்ளீஸ்ங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க. துர்கா, எனக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்றதெல்லாம் விருப்பம் இல்லை, உடன்பாடும் இல்லை. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாது. ஐயோ பாவம், மாப்பிள்ளை இன்னும் மாறி நினைவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்ன சிஸ்டர், இவ இவ்வளவு வேகமா போறா? சங்கரபாண்டி, இவகிட்ட சித்தர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இவ சூர்யாவை பரிகாரம் பண்ண கூப்பிட்டுருக்கா. சிஸ்டர், எனக்கும் அந்த டவுட் இருக்குது. நீ அவளை ஃபாலோ பண்ணி போய் என்ன ஏதுன்னு கவனி. சரிங்க சிஸ்டர், நான் உடனே புறப்படுறேன். சித்தரை பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா? நாம பக்கத்துல போய் மறைஞ்சு நின்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நாகக்கன்னி தாயே, நல்லதே நடக்கும். நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாமா. உட்காருமா. உன் கணவர் வரலையா? அவருக்கு பதிலா பரிகாரத்தை நான் பண்ற சாமி. அப்படி பண்ண முடியாதுமா. அந்த குடும்பத்தை சேர்ந்த, அந்த குடும்பத்துல பிறந்த ரத்த உறவு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். சாமி, ரத்த உறவை விட கணவன் மனைவி உறவு புனிதமானது தானே. 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்து வர உறவு தானே இந்த கணவன் மனைவி உறவு. என் கணவரால இப்போ வர முடியாத சூழ்நிலை. அதனால அவரோட இடத்துல இருந்து பரிகாரத்தை நான் செய்யறேன். தயவு செஞ்சு அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. தெய்வ சக்தி உள்ள அந்த வைரம் எனக்கு கிடைக்கணும். ஓஹோ, வைரத்துக்காகத்தான் மாப்பிளைய பரிகாரம் பண்றதுக்கு கூப்பிட்டியா? ஐயோ, சிஸ்டர் சொன்னது சரியா போச்சு. வைரத்தை எடுக்க விடக்கூடாது. என் கணவனையும் குழந்தையும் நான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க சாமி. பரிகாரத்தை நான் பண்றேன். தயவு செஞ்சு என்ன பரிகாரம் சொல்லுங்க. ஐயோ, இந்த சாமியார் வேற யோசிக்கிறானே. சரி, இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருக்கும்போது அதை என்னால மாத்த முடியாது. பரிகாரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க சாமி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில விரதம் இருந்து அம்மனுக்கு விளக்கு ஏத்தணும். அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற நாகாத்தம்மன் கோயில்ல இருக்கிற புத்துக்கு விளக்கு போட்டு பால் வச்சு கும்பிடு. சரிங்க சாமி, நான் அப்படியே பண்ணிடுறேன். புத்துல இருக்க நாகம் வெளியில வந்து நீ வச்ச பாலை குடிச்சதுன்னா உன் கணவனுக்கு பதிலா நீ பண்ண பரிகாரத்தை அந்த நாகை ஏத்துக்கிட்டு சம்மதிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீ தாராளமா பண்ணலாம். சரிங்க சாமி, நான் அப்படியே பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அது? சொல்லுங்க. உன் கணவர் இந்த பரிகாரத்தை பண்ணாததுனால பாம்பு கோபப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உன் வீட்டுல ஏதாவது அவசகுணம் நடக்கலாம். ஓ,
நாளைக்கு உன் புருஷனை வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்பாத. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இத உடனே சிஸ்டர் காதுல போடுவோம். சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். நாகாத்தம்மா, இவளுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டியதான். வைரத்தியா எடுக்க போற, உனக்கு நான் தண்ணி காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பார். வைரத்தியா எடுக்கிற வைரம் வர்றேன். அம்மன் மேல பாரத்தை போட்டு தைரியமா போயிட்டு வா. துர்கா எதுக்காக சூர்யாவை பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிடுறா? அந்த வைரத்துக்காகவா? அப்ப அந்த வைரம் இருக்கிற இடம் துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு தெரியாதா? இல்லையே, வீட்ல தேவி பாதுகாப்பா வச்சிருந்த அந்த வைரம் மாரி கைக்கு தானே கிடைச்சது. அப்புறம் எப்படி? சிஸ்டர் 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 என்ன சங்கரபாண்டி, எதுக்கு இப்படி பதட்டமா வர? சிஸ்டர், உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் சிஸ்டர். என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லு. சிஸ்டர், நீங்க சொன்னதுதான் நடந்தது சிஸ்டர். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை பத்திரமா எடுக்கிறதுக்கு மாப்பிள சூர்யாவை வச்சு பரிகாரம் பண்ணணும்னு சித்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த பரிகாரத்தை பண்றதுக்காக தான் துர்கா மாப்பிளைய கோயிலுக்கு கூட்டிட்டு இருந்தா சிஸ்டர். நீங்க துர்காவை பத்தி சொன்னீங்கல்ல, அது ரொம்ப கரெக்ட் சிஸ்டர். அவ வைரத்தை தேடுற வேலையை தொடங்கிட்டா சிஸ்டர். அதுக்காகத்தான் உங்க வாயில சக்கரை போடணும்னு நான் சொன்னேன் சிஸ்டர். அப்போ துர்காவுக்கும் அந்த வைரம் எங்க இருக்குன்னு தெரியாது. ம்ஹும். அவளும் அதை தேடிக்கிட்டு தான் இருக்கா. ஆமா சிஸ்டர். அந்த வைரம் துர்காவுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கணும். கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா வைரம் இருக்கிற இடம் நமக்கு தெரியணுமே. இடம் தெரிஞ்சாதானே நாம ஏதாவது ட்ரை பண்ண முடியும். 2 நாள்ல வைரம் இருக்கிற இடத்தை தான் கண்டுபிடிச்சு சொல்றதா குருஜி சொல்லியிருக்காருல்ல. ஆமா. அப்ப இப்பயே குருஜிக்கு போனை போட்டு என்ன நிலவரம் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன் சிஸ்டர். வேண்டாம், போன்லாம் பண்ணாது. நேர்லயே போய் பார்க்கலாம். அதானே பார்த்தேன். வா. வாங்க வாங்க. இன்னைக்கு சுவாமிஜிக்கு யோகம் கல்லா கட்டிடுவான். சுவாமிஜி, சுவாமிஜி, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க சிஸ்டர். என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? சுவாமிஜி, துர்காவும் அந்த வைரத்தை தேட ஆரம்பிச்சிட்டா சுவாமிஜி. அந்த வைரத்தை கைப்பத்த துர்கா சூர்யாவை சித்தர் கிட்ட கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ண முயற்சி பண்ணான். நல்ல வேலை சிஸ்டர், பிரில்லியண்டா அதை தடுத்துட்டாங்க. வைரம் இருக்கிற இடம் தெரிஞ்சாதான் துர்காவுக்கு முன்னாடி அதை நாம எடுக்க முடியும். வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கான பூஜையை இப்பதான் முடிச்சேன். இந்த நீர்க்குண்டத்தை பார்த்து வைரம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்ப நாங்க கரெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இல்ல சுவாமிஜி? இப்போ இந்த நீர்க்குண்டத்தை பார்த்து அந்த வைரம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன்.
ஏன் சிஸ்டர், என் கண்ணுக்கு தண்ணி தான் தெரியுது, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? ஏய், ஏன் கண்ணுக்கும் தண்ணி மட்டும்தான் தெரியுது. வாயை மூடு. இல்ல, அந்த ஆள் என்னமோ அவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியற மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானேன்னு கேட்டேன். என்ன சுவாமிஜி, வைரம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ம், ரொம்ப நல்லாவே தெரியுது. தெரியுதாமே. நாகத்தோட பாதுகாப்புல தான் வைரம் பத்திரமா இருக்கு. அப்படியா? எந்த இடத்துல இருக்கு குருஜி? பர்வத மலையில இருக்கிற புத்துக்குள்ள அந்த வைரத்தை நாகம் பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. பர்வத மலையில தானே? ம், ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நான் இப்பவே போய் அந்த வைரத்தை கைப்பத்திட்டு வரேன். சிஸ்டர் சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நானும் உங்க கூடவே வரேன். இல்ல, நானும் உங்க கூட வந்தா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்க குருஜி, நான் வைரத்தோட வரேன். சுவாமிஜி, எங்களை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பாம்பு கடிக்காம வைரத்தை எடுத்துக்கிட்டு வரணும்னு. ம், வாங்க சிஸ்டர். புடிங்க. இப்ப நீ புடி தேவிமா. புடிங்க. பெரியம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது டிஷ் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் அத வீடியோ எடுத்து என் பேஜ்ல அப்லோட் பண்ண போறேன். இந்தாங்க. ஹாசினி, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ கோபம்? எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? பெரியம்மா, என்ன நீங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அங்க பாருங்க, தேவிமா சிரிக்கிறா. நீங்க இத சாப்பிட்டுதான் ஆகணும். வாய் தருங்க. சரி மாமா, இருக்கா? இந்த ஹாசினி, ஹாசினி, இரு, அவங்கள விட்டுரு. அவங்க பாவம் தானே. என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்ல துர்கா. நான் சொல்றேன். ஹாசினி புதுசா ஒரு டிஷ் பண்ணிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு பார்வதி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு பார்வதி பாட்டி, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனைன்னு சொல்றாங்க. வாங்க மாதாஜி. ஓம் நம சிவாய. நீ நல்ல அடி வாங்க போற பாரு. அம்மா, என்னம்மா அது? ஏன் திடீர்னு இப்படி வந்து நிக்கிறீங்க? நீயும் குழந்தை தேவியும் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக பர்வத மலைக்கு பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டேன்பா. பாத யாத்திரையா? ஆமாண்டா மாப்ள, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக பாத யாத்திரை போறோம்டா. காலெல்லாம் வலிச்சாலும் பரவாயில்லன்னு போறோம்டா. இப்போ நம்ம எல்லாருமே நல்லத்தனமா இருக்கோம், வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ எதுக்குமா பாத யாத்திரை எல்லாம் போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா? இல்லப்பா சூர்யா, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாம தனியா எதுக்குமா? தனியெல்லாம் இல்ல, மாதாஜி கூட நானும் போறேன். நீ கவலைப்படாதடா மாப்ள. அது இல்லம்மா. சூர்யா, எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க, ஆனா உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லப்பா. வரும் காலத்துல நீ எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா அமோகமா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க போயிட்டு ஒரு 4-5 நாள்ல திரும்ப வந்துடுறோம்ப்பா. என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பா. மாப்ள, என்னையும் சந்தோஷமா வழி அனுப்பி விடா மாப்ள. சரிம்மா, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய. துர்கா, போயிட்டு வரட்டுமா? ஓம் நம சிவாய. போங்க மாதாஜி.
உங்க வழியை நான் பின்தொடர்றேன். என்ன பெரியமா அவங்க இப்ப எதுக்காக இவங்க திடீர்னு பர்வத மலைக்கு பாத யாத்திரை போறாங்க? ஒண்ணுமே புரியல. அதான் சொன்னாங்கல்ல, குடும்ப நன்மைக்காகவும் சூர்யாக்காகவும்னு. சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஒருவேளை தெய்வ சக்தி இருக்கிற அந்த வைரம் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதை கண்டுபிடிக்க போறாங்களா இல்ல அதை எடுக்க போறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. என்ன இருந்தாலும் வர சித்ரா பௌர்ணமி வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை விட முக்கியம், நாளைக்கு வர எங்கேயும் அனுப்பக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. ஏன் எதுக்காக கேக்குற? நீங்க அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியுமா? அது ரொம்ப முக்கியமான வேலை, அதை தள்ளிலாம் வைக்க முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக வேணாம். ஏய், என்னன்னு சொல்லு. என்ன காரணத்துக்காக என்ன வெளியே போகணும்னு சொல்ற? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். ப்ளீஸ், எனக்காக நீங்க நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம இருங்களேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டுக்கிட்டதில்ல. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக ப்ளீஸ். மாயாமா என் நல்லதுக்காக பாத யாத்திரை போறாங்க. நீயே நல்லதுக்காகன்னு சொல்லி வீட்டில் இருக்க சொல்ற. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, உன் விருப்பப்படி நான் வீட்டை விட்டு நாளைக்கு எங்கேயுமே போல. ம், ரொம்ப சந்தோஷங்க. சரி, நான் இப்ப வெளியே போலாம்ல? தாராளமா போலாம். இந்தா ஒரு வாய். குட் கேர்ள். அம்மா போதுமா? அம்மாவுக்காக இன்னும் ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ. ஆ சொல்லு, ஆ சொல்லு, ஆ சொல்லு. குட் கேர்ள். அம்மா வயிறு ஃபுல் ஆயிடுச்சுமா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இந்த ஒரே ஒரு வாய் மட்டும். ஆ சொல்லு. ஆமா, ஸ்கூல் பேக்லாம் ரெடியா வச்சிருக்கியா? ஸ்கூல் பேக்ல ரெடி தான்மா, ஆனா சூர்யா தான் இன்னும் ரெடி ஆகல. நாளைக்கு உன் புருஷனை வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்பாத. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. தேவிமா, இன்னைக்கு அப்பா வேணா, நான் உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன், சரியா? ஏமா அப்பா வேணான்னு சொல்றீங்க? இல்லடா, இன்னைக்கு அவருக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கான். இரு, நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிம்மா. சொல்லுது இருக்கா? தெய்வமா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாளா? நம்ம கிளம்பலாமா? நீங்க வர வேணாங்க, நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். என்ன வெளியே தானே போக கூடாதுன்னு சொன்னேன். உங்க கூட ஸ்கூலுக்கு கூட வரக்கூடாது. ஏங்க, ஸ்கூல் கூட வெளியே தானங்க இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க வீட்லயே இருந்து வேலையை பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, என்னமோ சொல்ற. நான் இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வா. தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த கட்டுப்பாடெல்லாம். சரி, பத்திரமா போயிட்டு வா. தயவு செஞ்சு வெளியில போயிடாதீங்க ப்ளீஸ். சரி, நான் போக மாட்டேன், நீ போயிட்டு வா. ஒருவேளை நம்ம போன அப்புறம் இவர் வெளியே போயிட்டா என்ன பண்றது? லாக் ஆயிடுச்சு. தேவிமா, ரெடியா? வா வா வா, டைம் ஆச்சு, வா 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 வா. ஏண்டா அறிவில்ல? ஏய், வாடி. விட்றா. வாடினா. ஏய், வாடினா. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. வாய் மூடு. ஏய். மூடு.
வண்டிடுறா. ஏய் குந்தவை தான் கால் பண்றாங்க. ஹலோ. டேய் அமைதியா இரு. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ குந்தவை கேக்குதா? ஹலோ குந்தவை, என்னாச்சுங்க? ஹலோ ஏங்க என்னாச்சுங்க? ஹலோ ஹலோ. துர்காவோட அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிருக்காங்க. அவன் தான் குந்தவை கடத்திருப்பான். சம்திங் ராங். கதவை யாரு பூட்டினது? என்ன வெளியே பூட்டிருக்காங்க? ஐயோ, யார் பண்ணிருப்பாங்க இத? நான் வெளியே போக கூடாதுன்னு துர்கா தான் பூட்டிருக்கா போல. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? துர்கா அக்கா வேற ஆபத்துல மாட்டிருக்காங்களே. வாடி. டேய் வா. வாடின்ற. வா. வேண்டாம், என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன விட்டுரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டு உன்னை சும்மா விட்டுற முடியுமா? வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுரு. வேண்டாம், ஐயோ ப்ளீஸ், உன்னை கெஞ்சி சும்மா அங்கே எங்கே ஓடிட்டு இருக்காத. என்ன விட்டுரு நவுறா. ப்ளீஸ், என்ன விட்டுரு. ப்ளீஸ், என்ன விட்டுரு. என்னடி விடணும்? உன்னை அவ்வளவு தூரம் கடத்தி கூட்டு வந்தது உன்னை சும்மா விடுறதுக்கா? டேய். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சும்மா ஓடிட்டே இருக்காத. என்ன விட்டுரு. நான் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுரு. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. ப்ளீஸ், ஒண்ணு பண்ணலாம். ஒரு நாள் வேண்டாம், 1 மணி நேரம் நீ கூட சந்தோஷமா இரு. அப்புறம் நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். ப்ளீஸ், என்ன விட்டுரு. உனக்காக தான் நான் இவ்வளவு இறங்கி வந்திருக்கேன். நீ இன்னும் அதே இடத்துல இருந்தா நான் என்ன பண்றது? ப்ளீஸ், என்ன விட்டுரு. வன்முறை இல்லாம நன்முறையில முடிச்சுக்கலாம்னு பார்த்தா கும்பிட்டு கேட்டு ஏன் இப்படி பண்ற? மயிலே இறக்கப்பட மாட்டேன். நான் அதை புடுங்கணும் போல இருக்கேன். வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டுரு. உன்னை அப்படியே இன்னைக்கு ஏய் 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 வாடா வா. அன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னைக்கு நீயே வந்து மாட்டிருக்க பாரு. ஏய், நானும் அதே தாண்டா சொல்றேன். ஐயோ சூர்யா. ஐயோ சூர்யா. ஏய், சூர்யா. ஏய்.
ஏய் ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக வேணாம். நீங்க 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 ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க இங்க வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம். நம்ம இங்க நடந்தது யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். துர்கா போலீஸ் தானே, துர்கா கிட்ட சொல்லிடலாம், அவ பாத்துக்குவா. ஐயோ ஐயோ வேணாம் வேணாங்க. துர்கா கிட்ட சொன்னா அவ அவ கண்டிப்பா சட்டப்படி தான் நடந்துக்குவா. அதுவும் இல்லாம அந்த மினிஸ்டர் வேற சும்மாவே இருக்க மாட்டான். ஏற்கனவே துர்கா மேல கோவத்துல இருக்கான். அவன் இதையே சாக்கா வச்சு நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான். அதுவும் இல்லாம இப்ப போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தா அது உங்க கல்யாண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இங்க இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். வாங்க. இல்லங்க, எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். வாங்க துர்கா கிட்ட போய் சொல்லிடுவோம். ஐயோ நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க கல்யாண வாழ்க்கைங்க. நீங்க தேவையில்லாம பிரச்சனை எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றத மட்டும் கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. குந்தவை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயுமே எதையுமே சொல்ல வேண்டாம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ இப்ப போன பிரச்சனை ஆயிடுமே. நம்ம ரூம்குள்ள எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சூர்யாவை காணோம்.